டாக்டர்களுக்கு மனிதாபிமானமும் வெளிப்படைத்தன்மையும் இருக்கணும். ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிக்கும்போது ஓபிஎல் நடந்த விஷயம். என் முன்னாடி ஒரு ஹவுஸ் ஜென் உட்காந்துருக்காங்க. நாங்கள் கேசஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு பர்டிகுலர் கப்பல் கொஞ்சம் வயசானவங்க வர்றாங்க. நான் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இந்த ஹவுஸ் ஜென் என்னை கவனிக்கல. திடீர்னு அவங்க 2 பேரும் ஓபின்னு கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடியும் காலில் விழுந்துட்டாங்க. டக்குன்னு அந்த ஹவுஸ் ஜென் ஷாக் ஆகி மேலே திரும்பி, டாக்டர் என்ன சார் சொன்னீங்க உங்கள் காலில் விடுறாங்க அப்படின்னு. நான் எப்போவுமே தமாஷா உண்மையை சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு அந்த ஹவுஸ் ஜென், அப்போ நாங்கள்லாம் பொய் சொல்கிறோமா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், நீங்கள்லாம் ஒன்றுமே சொல்கிறதில்ல. அடுத்த கொஸ்டின் அந்த ஹவுஸ் சர்ஜன், அப்படி என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு. சரி பண்ண முடியாதுன்னு சொன்னேன். என்ன சார் சரி பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கா உங்கள் காலில் விழுந்தாங்க? ஆமாம். புரியல சார். நீங்கள் எல்லாம் அந்த ஓபி சீட்டை பார்த்துட்டு ரிப்பீட் ஆல்னு எழுதிட்டே இருக்கீங்க. நான் அந்த ஓபி சீட்டை பார்க்கும்போது 4-5 சீட்டு கசங்கின சீட்டில் இருந்தது. அப்போ அவர் மாதக்கணக்காக வந்துட்டுருக்காரு. இவ்வளோ நாள் இவர் ஏன் வராருன்னு அவரை பார்த்தேன். அவர் முகத்தில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எப்படியாவது நம்ம நல்லாயிருவோம்னு நினச்சிட்டு அவர் வந்துட்டுருக்காரு. அப்போ அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், நீங்கள் உங்கள் பிரச்சனை சரி பண்ணுற பிரச்சனை இல்லை, கண்ட்ரோலில் வச்சுக்கிற பிரச்சனை. நீங்கள் தொடர்ந்து வர்றது இது சரியாயிரம் நம்பிக்கையில் வர்றீங்க, அப்படி இல்லை இது அப்படின்னு சொன்னேன். அவர் உண்மையிலேயே அழுதுட்டார். அழுதுட்டு அப்போ நான் சொன்னேன், அதுக்காக உங்களை இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்ல வரல. உங்கள் தொந்தரவு அடிக்கடி வராமல் பண்ணிடலாம், அதிகமாக வராமல் பண்ணிடலாம், உங்கள் வேலைக்கு தொந்தரவு இல்லாமல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்தோம். நீங்கள் ஒரு 15 டேஸ்க்கு முதல் தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை வந்தாலே போதும், அடிக்கடி வர வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, அவருக்கு எழுதி கொடுக்குற மாத்திரையினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கூட இருக்காது. ஆனால் ஒரு நாள் அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு எங்களோட. அந்த ஒரு நாளைக்கு அவர் நிச்சயமாக ஒரு 500 ரூபாவாவது சம்பாரிச்சிருப்பார். அவர் நினச்சிட்ருக்கார் அந்த மருந்தெல்லாம் விலையுயர்ந்த மாத்திரை, இதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் சரியாக போயிடும், இனிமேல் வராது அப்படின்னு. ஆனால் அவர் வேலையை விட்டுட்டு அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து நிற்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம வெளிப்படையாக இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும். ஒரு பேஷண்ட்டுக்கு தேவையில்லாத அலைச்சலை குறைச்சி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இது என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம்.